ஓம் சாந்தி 17/8/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 16/11/2006. தனது சுயமரியாதை எனும் கௌரவத்தில் இருங்கள். மேலும் நேரத்தின் மகத்துவத்தை புரிந்து எவரடி ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தனது பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான சுயமரியாதை எனும் இருக்கையில் அமர்ந்துள்ள குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அனைத்து குழந்தைகளுமே இருக்கையில்தான் அமர்ந்துள்ளார்கள். ஆனால் சிலர் ஒருமுக மனோநிலையில் அமர்ந்துள்ளனர். சிலரோ எண்ணத்தால் தடுமாற்றம் அடைகின்றனர். பாப்தாதா நிகழ்காலத்தில் சமயத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு குழந்தையையும் ஒருமுகப்பட்ட மனோநிலையில் சுயமரியாதையின் ஸ்வரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். குழந்தைகள் அனைவரும் கூட ஒருமுகப்பட்ட நிலையிலேயே நிலை பெற விரும்புகிறார்கள். தனது விதவிதமான சுயமரியாதை தெரிந்த போதும் சிந்தித்த போதும் ஒருநிலைப்பட்ட நிலையை தவற விடுகின்றனர். எப்பொழுதும் ஒரே சீரான நிலை என்பது குறைவாகவே உள்ளது அனுபவம் ஆகிறது. அந்த நிலையில் இருக்க விரும்பிய போதும் அவ்வப்பொழுது மட்டுமே ஏற்படுவது ஏன்? காரணம் கவனம் எப்போதும் இருப்பது குறைவாகிறது. சுயமரியாதையின் பட்டியல் போட்டால் எவ்வளவு பெரியதாகும். அனைத்திலும் முதன்மையான சுயமரியாதை. எந்த தந்தையின் நினைவில் எப்பொழுதும் இருக்கின்றேனோ அவரது நேரடி குழந்தையாக உள்ளேன். நம்பர் 1 குழந்தை பாப் தாதா குழந்தைகளான உங்களை எங்கிருந்தெல்லாம் கோடியில் ஒருவராக கண்டெடுத்துள்ளார். 5 கண்டங்களிலிருந்தும் தந்தையே தன் குழந்தைகளை தேடி கண்டெடுத்துள்ளார். எவ்வளவு பெரிய சுயமரியாதை இது! சிருஷ்டியை படைக்கும் படைப்பாளரின் முதல் படைப்பு நீங்கள். இந்த ஸ்வமானத்தை தெரிந்துள்ளீர்களா? பாப்தாதா தன்னுடனேயே குழந்தைகளான உங்களையும் உலக ஆத்மாக்களுக்கு மூதாதையராக வைத்துள்ளார். உலகிற்கே மூதாதையர். பூஜைக்கு உரியவர் நீங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஆதாரமூர்த்தி உதாரண மூர்த்திகளாக வைத்துள்ளார். பெருமிதம் உள்ளதா? அவ்வப்போது சில சமயம் குறைந்து விடுகிறது. சிந்தியுங்கள். அனைத்திலும் மேன்மையான முழு கல்பத்திலும் மேன்மையான ஆசனம் யாருக்குமே கிடைப்பது இல்லை. அவர் நமக்கு பரமாத்மா ஆசனம், ஒளி கிரீடம், நினைவு திலகம் அனைத்தையும் கொடுத்துள்ளார். நான் யார் என்ற நினைவு வருகிறதா? எனது சுயமரியாதை என்ற போதை ஏறுகிறதா? முழு கல்பத்திலும் சத்யுகத்தின் மிக உயர்ந்த ஆசனமாக இருந்தாலும் பரமாத்மாவின் உள்ளம் எனும் ஆசனம் குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. பாப்தாதா எப்பொழுதும் இறுதி நம்பரில் உள்ள குழந்தையையும் பரிஷ்டாவில் இருந்து தேவதையாக ஆகும் குழந்தையாகவே பார்க்கிறார். இப்பொழுதே பிராமணன், பிராமணரிலிருந்து பரிஷ்டா, பரிஷ்டாவிலிருந்து தேவதை ஆகியே தீர வேண்டும். தனது சுயமரியாதை என்னவென்று தெரியுமா? ஏனென்றால் பாப்தாதாவிற்கு தெரியும். சுயமரியாதையை மறக்கும் காரணத்தினால்தான் தேக உணர்வு, தேக அபிமானம் வருகிறது, இன்னல் ஏற்படுகிறது. பாப்தாதா பார்க்கிறார். தேக அபிமானம், தேக உணர்வு ஏற்படும் பொழுது எவ்வளவு தொந்தரவு ஏற்படுகிறது. அனைவரும் அனுபவிதானே. சுயமரியாதை எனும் பெருமிதத்தில் இருங்கள். பெருமிதமாக இருப்பது மற்றும் இன்னல் ஏற்படுவதன் அனுபவம் உள்ளதுதானே. பாப்தாதா பார்க்கிறார். பெரும்பாலான குழந்தைகள் நன்கு ஞானம் நிறைந்தவர்களாகவே உள்ளனர். ஆனால் சக்தியில் நிரம்பியவராக இல்லை. இதில் சதவிகிதம் உள்ளது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தனது அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராக மாற்றியுள்ளார். அனைவருக்கும் அனைத்தும் கொடுத்துள்ளார். அதிகமாகவோ குறைவாகவோ தரவில்லை. ஏனென்றால் எல்லையற்ற பொக்கிஷம் உள்ளது, எண்ணில் அடங்காத பொக்கிஷம். எனவே ஒவ்வொரு குழந்தையையும் பாலகனிலிருந்து எஜமானனாக மாற்றியுள்ளார். தந்தையும் எல்லை இல்லாதவர், பொக்கிஷமும் எல்லை இல்லாதது. எனவே தன்னிடமும் எல்லை இல்லாத பொக்கிஷம் உள்ளதா என
தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். எப்பொழுதும் உள்ளதா? அவ்வப்பொழுது சிறிது களவு போகிறதா? தொலைந்து விடுகிறதா? பாபா ஏன் கவனம் வைக்க சொல்கிறார்? தொந்தரவு அடையக்கூடாது. சுயமரியாதை எனும் ஆசனத்தில் அமருங்கள். தடுமாற்றம் கூடாது. 63 பிறவிகளாக தடுமாற்றத்தை அனுபவம் செய்தாயிற்று. இப்பொழுது மேலும் அதையே செய்ய வேண்டுமா? கலைத்து போகவில்லையே. இப்பொழுது சுயமரியாதையில் இருப்பது என்றால் தனது மிக உயர்ந்த கௌரவத்தில் இருப்பது. ஏன் எவ்வளவு காலம் கடந்துவிட்டது? 70 ஆண்டை கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? ஆக தன்னை அறிவதென்பது சுயமரியாதையை அறிவது, சுயமரியாதையில் நிலைத்திருப்பது. சமயத்திற்கு ஏற்ப இப்பொழுது சதா எனும் சொல்லை நடைமுறை வாழ்வில் கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் எனும் சொல்லை மட்டும் கோடிட்டு குறிப்பது அல்ல, ஆனால் நடைமுறை வாழ்வில் கோடிட்டு குறிக்க வேண்டும், செய்ய வேண்டும். இருப்போம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம், செய்து விடுவோம். இவையாவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாலகன் மற்றும் எஜமானின் வார்த்தை அல்ல. இப்பொழுது ஒவ்வொருவர் உள்ளத்திலிருந்தும் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்ற பாடல் இடையராது ஒலிக்க வேண்டும். அடைந்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லை இல்லாத பொக்கிஷங்களின், எல்லை இல்லாத தந்தையின் குழந்தைகள். சொல்ல முடியாது. அடைந்து விட்டீர்கள். பாப் தாதாவை அடைந்து விட்டீர்கள். என்னுடைய பாபா என சொல்லிவிட்டீர்கள். ஏற்றுக்கொண்டீர்கள், தெரிந்து கொண்டீர்கள். இடையராத ஒளியை அடைந்து விட்டீர்கள். ஏனென்றால் பாப் தாதா தெரிந்துள்ளார். குழந்தைகள் சுயமரியாதையில் அவ்வப்பொழுது இருப்பதால் நேரத்தின் மகத்துவம் நினைவில் குறைவாகவே உள்ளது. ஒன்று தனது சுயமரியாதை, மற்றொன்று நேரத்தின் மகத்துவம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மூதாதையர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பின்னால் உள்ள உலக ஆத்மாக்களுக்கு ஆதாரமானவர்கள். சிந்தியுங்கள். நீங்களே பதட்டமடைந்தால் உலக ஆத்மாக்களின் நிலை என்னவாகும்? மகாரதி என அழைக்கப்படுபவர்கள் உலக ஆத்மாக்களுக்கு ஆதாரமானவர்கள் என்று நினைக்காதீர்கள். புதியவர்களும் இன்று புதியவர்கள் அநேகர் வந்துள்ளீர்கள். முதன்முறையாக உள்ளவர்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். புதியவர்கள் மனதார எனது பாபா என ஏற்றுக்கொண்டீர்களா? புதியதாக வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? தெரியவில்லை. ஏற்றுக்கொண்டோம். மேரா பாபா என்பவர்கள் கை உயர்த்துகிறார்கள். நன்கு உயர்த்துங்கள். புதியவர்களும் கை உயர்த்துகிறார்கள். பழையவர்கள் உறுதியானவர்களே. யாரெல்லாம் உளப்பூர்வமாக மேரா பாபா என்கிறீர்களோ, பாபாவும் என்னுடைய குழந்தாய் என ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர்கள் அனைவரும் பொறுப்பானவர்கள்தான். ஏன் நான் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி என்று எப்பொழுது சொன்னீர்களோ, பிரம்மா குமார் குமாரியா அல்லது சிவகுமார் சிவகுமாரியா அல்லது இரண்டுமா? பிறகென்ன? கட்டுப்பட்டவர்கள் பொறுப்பெனும் கிரீடம் அணியப்பட்டது அணிந்து கொண்டீர்களா? பாண்டவர்கள் சொல்லுங்கள், பொறுப்பு எனும் கிரீடத்தை அணிந்து கொண்டீர்களா? பாரமாக இல்லையே, லேசாக உள்ளது அல்லவா? ஒளியால் ஆனது. ஒளி எவ்வளவு லேசானது! ஆக நேரத்தின் மகிமையை கவனத்தில் வையுங்கள். நேரம் கேட்டுக்கொண்டு வராது. அநேக குழந்தைகள் இப்பொழுது சொல்கிறார்கள், யோசிக்கிறார்கள். சிறிதளவாவது மேலோட்டமாக தெரிய வேண்டும். 20 வருடமா 10 வருடமா என சிறிதேனும் தெரிய வேண்டும். ஆனால் பாப்தாதா கேட்கிறார், இறுதி விநாசத்தை விடுங்கள். உங்களது உடலின் இறுதி விநாசம் தெரியுமா? யாருக்காவது நான் இந்த தேதியில் உடலை விடுவேன் என்று தெரியுமா? இப்போதெல்லாம் பிராமணர்கள் விடைபெறும் நாளுக்கான மர்ஜீவா போக் அதிகமாக வைக்கிறார்கள். எதுவும் நம்பிக்கையில்லை, நிலையில்லை. எனவே நேரத்தின் மதிப்பை உணருங்கள். இது ஆயுள் குறைவான சின்னஞ்சிறிய யுகம், ஆனால் மிக உயர்ந்த பிராப்திகளை தரும் யுகம். ஏனென்றால் மிக பெரிய தந்தை இந்த சிறிய யுகத்தில்தான் வருகிறார். பெரிய யுகங்களில் வருவது இல்லை. இந்த சிறிய யுகம் முழு கல்பத்திற்குமான பலனை பெற விதை விதைக்கும் நேரம். நீங்கள் உலக ராஜ்யம் பெற வேண்டுமாயினும், பூஜைக்கு உரியவராக வேண்டுமாயினும்
முழு கல்பத்திற்குமான விதை விதைக்கும் நேரம். மேலும் இது இரட்டை பிராப்திகளை தரும் நேரம். பக்திக்கான பலனும் கைமேல் பலனும் இப்பொழுது கிடைக்கிறது. செய்யும் செயலுக்கான பலன் உடனடியாக கிடைக்கிறது. எதிர்காலமும் அமைகிறது. முழு கல்பத்திலும் இது போன்ற யுகம் உள்ளதா பாருங்கள். ஏனென்றால் இப்பொழுது மட்டுமே தந்தை ஒவ்வொரு குழந்தையின் உள்ளங்கையில் மிக பெரிய பரிசை தருகிறார். உங்களது பரிசு நினைவு உள்ளதா? சொர்க்கம் எனும் ராஜ்ய பாக்கியம், சொர்க்கம் எனும் புத்துலக பரிசை ஒவ்வொரு குழந்தையின் உள்ளங்கையில் கொடுத்துள்ளார். இவ்வளவு பெரிய பரிசை யாரும் கொடுப்பது இல்லை, ஒரு பொழுதும் தர முடியாது. இப்போதே கிடைக்கிறது. இப்போதுதான் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகின்றீர்கள். வேறு எந்த யுகத்திலும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பதவி கிடைக்காது. எனவே சுயமரியாதையிலும் ஒருமுகமாகுங்கள். நேரத்தின் மகத்துவத்தை உணருங்கள். தன்னையும் நேரத்தையும், தன்னை பற்றிய சுயமரியாதை, நேரத்தின் மகத்துவம், கவனக்குறைவு கூடாது. 70 ஆண்டுகள் நடந்தேறியது. இப்பொழுதும் அலட்சியமாக இருந்துவிட்டால் அநேக பிராப்திகளை குறைத்துக் கொள்வீர்கள். ஏனென்றால் போக போக மிக நன்றாக நடக்கிறது. சென்றடைந்து விடுவோம், பார்த்து கொள்வோம், பின் தங்கிவிட மாட்டோம், ஆகிவிடும் என்ற அலட்சியம் வந்துவிடும். கவனக்குறைவு மற்றும் அலட்சியம். எப்போது என்பது கவனக்குறைவு. இப்பொழுது என்பதே உடனடி தானம், மகா புண்ணியம். இப்பொழுது இன்று முதல் முறை அல்லவா? எனவே பாப்தாதா கவனம் கொடுக்கிறார். இந்த பருவத்தில் சுயமரியாதையிலிருந்து இறங்க வேண்டாம். நேரத்தின் மகத்துவத்தை மறக்க வேண்டாம். விழிப்புடன் புத்திசாலியாக எச்சரிக்கையாக இருங்கள். அன்பானவர்கள் தானே. அன்பானவரிடம் சிறிதளவும் குற்றம் குறை பலவீனம் பார்க்க இயலாது. பாப்தாதாவிற்கு கடைசி குழந்தைகளிடமும் அன்பு இருக்கிறது என்பதை கேட்டீர்கள் தானே. குழந்தை அல்லவா? இப்பொழுது நடைபெறும் பருவத்தில் இந்தியர்களானாலும் இரட்டை அயல் நாட்டவரும் குறைந்தவர் அல்ல. பாப்தாதா பார்க்கிறார். இரட்டை அயல்நாட்டவர் அல்லாத குழு என்று ஒரு பொழுதும் இல்லை. இது அவர்களின் அதிசயம். இரட்டை அயல்நாட்டவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்துங்கள். எவ்வளவு பேர்? அவர்களுக்கே உரிய தனி குழு முடிந்துவிட்டது. இருப்பினும் எத்தனை பேர் பாருங்கள். வாழ்த்துக்கள், வந்தீர்கள். நல்லது, மிக மிக வாழ்த்துக்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் கேட்டீர்களா? இந்த பருவத்தில் என்னென்ன செய்ய வேண்டும்? வீட்டு பாடம் கொடுத்தாயிற்று. தன்னை உணருங்கள், தன்னை மட்டுமே உணருங்கள், பிறரை அல்ல. தூய தங்கம் ஆகுங்கள். ஏனென்றால் என்னுடைய பாபா என்று சொன்னவர்கள் தன்னுடனேயே வர வேண்டும் என்று பாப் தாதா விரும்புகிறார். ஊர்வல கூட்டத்தில் ஒருவராக அல்ல. பாப் தாதாவுடன் ஸ்ரீமத் எனும் கையை பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டும். பிறகு பிரம்மா பாபாவுடன் முதலில் ராஜ்யத்தில் வர வேண்டும். புதிய வீட்டில் முதலில் வருவது ஆனந்தம். 1 மாதம் கழித்து வந்தாலும் பழையதுதானே. புதிய வீடு, புதிய உலகம், புதிய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள். பிரம்மா பாபாவுடன் ராஜ்யத்தில் வர வேண்டும். பிரம்மா பாபாவுடன் எனக்கு அதிக அன்பு உள்ளது என்று அனைவரும் சொல்வீர்கள் தானே. அன்பின் அடையாளம் என்ன? உடன் இருப்பது, உடன் செல்வது, உடன் வருவது. இதுவே அன்பின் அடையாளம். பிடித்துள்ளதா? உடன் இருப்பது, உடன் வருவது, உடன் செல்வது பிடித்துள்ளதா? பிடித்துள்ளது என்றால் பிடித்த விஷயத்தை யாரேனும் விடுவார்களா என்ன? தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையும் உடன் வர வேண்டும், பின்னால் அல்ல. இதுவே விருப்பம். ஒருவேளை சிலர் நின்றுவிட்டால் தர்மராஜரின் தண்டனைக்காக நிற்க வேண்டும். கையோடு கை இணையாது பின்னால் பின்னால் வருவது எதில் மகிழ்ச்சி? உடன் வருவதில் தானே. உறுதிமொழி உறுதியாக உள்ளதா? உடன் செல்வோம் என்பதா? பின்னால் பின்னால் வருவோம் என்பதா? பாருங்கள், கைகளை ஒன்றாகவே உயர்த்துகின்றீர்கள். கைகளை பார்த்து பாப் தாதாவும் மகிழ்கிறார். ஆனால் ஸ்ரீமத் எனும் கையை உயர்த்துங்கள்.
சிவபாபாவிற்கு கை இல்லை, ஆத்மாவிற்கும் கை இருக்காது. உங்களுக்கும் இந்த ஸ்தூல கை இருக்காது. ஸ்ரீமத் எனும் கையை பிடித்துக்கொண்டே செல்ல வேண்டும். செல்வோமா? தலையை அசையுங்கள். நன்றாக கை அசைக்கிறீர்கள். பாப் தாதா விரும்புவது இதுதான். ஒரு குழந்தை கூட பின்னால் இருந்துவிடக் கூடாது. அனைவரும் கூடவே வர வேண்டும். எவரடியாக இருக்க வேண்டும். நல்லது. இப்பொழுது பாப் தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் பதிவேட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார். வாக்கு கொடுத்தீர்கள், காப்பாற்றினீர்கள், பலனடைந்தீர்களா? வாக்கு கொடுப்பது மட்டும் போதாது, பலனை அடைய வேண்டும். நல்லது. இப்பொழுது அனைவரும் திட சங்கல்பம் செய்வோமா? உறுதியான எண்ணம் எனும் மனநிலையில் நிலை பெறுங்கள். செய்தே தீருவேன், சென்றே ஆக வேண்டும், கூடவே செல்வேன். இப்பொழுது இந்த திட சங்கல்பத்தை தனக்காக செய்யுங்கள். இந்த நிலையில் நிலை பெறுங்கள். செய்வோம், பார்ப்போம் என்பது இல்லை, செய்தே தீருவேன். நல்லது. அனைத்து தரப்பிலுள்ள இரட்டை சேவாதாரி குழந்தைகளுக்கு நாலாபுறமும் எப்பொழுதும் ஒருமுக மனநிலை எனும் சீட்டில் அமர்ந்துள்ள பாப் தாதாவின் நெற்றி மணிகளுக்கு நாலாபுறமும் உள்ள நேரத்தின் மதிப்பை உணர்ந்து தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு நாலாபுறமும் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகம் எனும் சிறகுகளால் தானும் பறந்து பிறரையும் பறக்கச் செய்யும் டபுள் லைட் பரிஷ்டா குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதிமார்களுடன் அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சியே. அனைவரும் அவரவரது சிறப்பம்சங்களின் விரல் கொடுக்கிறீர்கள். அனைவருக்கும் ஆதி ரத்தினத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆதி முதல் சேவையில் தனது எலும்புகளை கொடுத்துள்ளீர்கள். எலும்பு தேய சேவை செய்துள்ளீர்கள். மிக நல்லது. எது நடந்தாலும் ஒரு விஷயத்தை பாருங்கள். படுக்கையில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் பாபாவை மறக்க கூடாது. பாபா உள்ளத்தில் உறைந்துள்ளார். அப்படித்தானே? எவ்வளவு நன்றாக புன்னகை செய்கிறார் பாருங்கள். வயதுதான் அதிகம். தர்மராஜபுரியில் டாடா செய்துவிட்டு செல்ல வேண்டும். தண்டனை கூடாது. தர்மராஜரே தலை வணங்க வேண்டும். வரவேற்பு செய்ய வேண்டும். கையசைக்க வேண்டும். அதற்காக இங்கு சில காலம் பாபாவின் நினைவில் கணக்குகளை முடித்துக் கொண்டிருக்கிறார். மாறாக கடினம் எதுவும் இல்லை. வியாதி இருக்கலாம், ஆனால் துக்கத்தின் அடையாளம் இல்லை. இவர் மிகவும் புன்னகை செய்கிறார். அனைவருக்கும் திருஷ்டி வழங்குங்கள். நல்லது. வரதானம். வெளிமுகமான புத்திசாலி தன்மையிலிருந்து விடுபட்டு தந்தைக்கு பிரியமான உண்மையான வியாபாரி ஆகுக. விளக்கம். பாப் தாதாவிற்கு உலகிய வெளிமுகமான புத்திசாலித்தனம் பிடிக்காது. கள்ளம் இல்லாதவரின் கடவுள் என சொல்லப்படும் அதிபுத்திசாலி தந்தைக்கு கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைகள் பிரியமானவர்கள். பரமாத்மாவின் பெயர் பதிவேட்டில் கள்ளம் இல்லாத குழந்தைகளே மிக முக்கிய பிரமுகர்கள். யாருக்கு உலகின் மீது கண்கள் செல்வது இல்லையோ அவர்களே தந்தையுடன் வியாபாரம் செய்து பரமாத்மாவின் கண்ணுக்குள் மணியாகின்றனர். கள்ளமற்ற குழந்தைகளே என்னுடைய பாபா என்று உளமாற சொல்கின்றனர். இந்த ஒரு நொடியில் ஒரு சொல்லால் அளவற்ற பொக்கிஷங்களின் வியாபாரம் செய்யக்கூடியவர்களே உண்மையான வியாபாரி ஆகின்றனர். ஸ்லோகன். அனைவரது அன்பையும் பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் வாய் மூலமாக இனிமையாக பேசுங்கள். அவ்யக்த குறிப்பு. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யுங்கள். யார் ஒருவர் எப்பொழுதும் தந்தையின் அன்பின் நினைவில் மூழ்கி அன்பில் ஒன்றிப்போய் இருப்பாரோ அத்தகைய ஆத்மாக்களின் கண்களில் மற்றும் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லிலும் தந்தை கலந்து இருப்பதால் சக்தி சொரூபத்திற்கு பதிலாக சர்வ சக்திவானே கண்ணில் தென்படுவார்.
ஆரம்ப ஸ்தாபனை காலத்தில் பிரம்மாவின் வடிவத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே எப்பொழுதும் தென்பட்டார். அவ்வாறே குழந்தைகளான உங்கள் மூலமாக சர்வசக்திவான் தென்படுவார். குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிறு. ராஜயோகிகளான அனைத்து தபஸ்வி சகோதரிகளும் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷ யோக நேரத்தில் தனது பூர்வ ஜெனும் சுயமரியாதையில் நிலைத்திருந்து கல்ப மரத்தின் வேர் பகுதியில் அமர்ந்து முழு மரமும் சக்திசாலி ஆகும் வகையில் யோகதானம் செய்து தனது வம்சத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வீக பாலனை செய்யுங்கள். ஓம் சாந்தி.